நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்றைய நாள் 9/5/2025 வெள்ளிக்கிழமை, மே மாதம், சித்திரை 26ஆம் நாள், விசுவாச வருடம், தமிழ் வருடம். வருடம் ஆரம்பித்து இன்னைக்கு 129 நாள் ஆகிவிட்டது. 236 நாள் கையிலே இருக்கிறது. வளர்பிறை துவாதசி திதி இன்றைக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் கன்னி என்ற ராசிக்குள்ளே இருக்கிறார். கன்னி ராசிக்குள்ளே ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் சந்திராஷ்டமங்கிறது சதயம் பூரட்டாதி அப்படிங்கிற இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கும். அதனால் கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த நாள் ஒன்று. இந்த நாளில் அவுட்லைனாக பார்க்கும்போது நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் மதியானம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். சாயங்கால வேலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை குளிகை நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். சூலம் இன்றைய நாளிலே மேற்கு சூலம், வெள்ளம் பரிகாரம். சூரியனின் உதயம் இன்றைக்கு 5:54 உதித்து விடுவார். டான்னு கிழக்கில் மேஷ ராசியில் இருக்கிறார். அதனால் மேஷ ராசியில் ஒரு நாழிகை இருப்பார். இல்லைனா 0 நாழிகை 49 வினாடின்னு கூட கணக்கில் எடுத்துக்கலாம். ரொம்ப கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக. கரணத்தில் இன்றைக்கு மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருப்பார். இந்த நாளில் நார்மலாக தோஷம் போகிறதுக்கு, அதுவும் கேது தோஷம், ராகு கேது தோஷம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. கரும்பாம்பு செம்பாம்பு. கேது தோஷம் போகிறதுக்கு எதாவது ஆலயம் உண்டான்னா கோயம்புத்தூரில் தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு. அந்த தேனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சுவாமியை வணங்கும்போது கேதுவின் தன்மையினாலே வரக்கூடிய அந்த கேன்சர், கட்டி, கர்ப்பப்பை கோளாறு இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் ரதோத்சவ நாள் இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது. கிரகங்களின் சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்குள்ளே சூரியன் உச்சத்திலே அமர்ந்ததும், ரிஷப ராசிக்குள்ளே குரு அமர்வதும், கடக ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்வதும், கன்னியா ராசிக்குள்ளரே சந்திரனும் கேதுவும் கூட்டாக அமர்வதும், மீன ராசிக்குள்ளரே சனி, ராகு, சுக்கிரன், புதன் அமர்வதும் ஒரு நல்ல நிலையை காட்டுகின்றது. இந்த நாளின் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஆளும் கிரகமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நார்மலாக அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வெள்ளிக்கிழமையில் நார்மலாக சொல்கிறது அம்மன் வழிபாடுகள் உங்களை உயர்த்தி தரும். ஸ்ரீதேவி அப்படிங்கிற லக்ஷ்மி தாயாரை வணங்குவதனாலே வாழ்க்கையிலே பல வளங்கள் பெறும். அப்படின்னால இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருட்களுமே இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வாங்கிறது, பூஜைக்கான பொருட்களை எல்லாம் வாங்கிறதுன்னு வச்சுருக்கிறாங்க. இதை பண்ணினா உங்களுக்கு நல்லது வரும் அப்படின்றதுனால. ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர கூட்டம் 27 இருக்குது. 13 அப்படிங்கிற நம்பர், அதில் அஸ்தம் வந்துடும். அஸ்தம்னா கையின் அர்த்தம். சீமந்தம் அப்படிங்கிற கையை பிடித்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம். ஒருத்தருக்கு பேர் சூட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். பூணூல் அப்படிங்கிற உபநயனம் போடலாம், கல்யாணம் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி முகூர்த்த நாளாக இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணலாம், கிணறுலாம் வெட்டலாம், கிரகப்பிரவேசம்லாம் பண்ணலாம். யாருன்னா பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு வரணும்னு இன்றைக்கி போய் பண்ணலாம். எதனா ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இருக்கிறவங்க அடுத்து கட்சி ரிலேட்டடாக போய் பார்க்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி போய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்.
திதி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளிலே துவாதசி திதி. நார்மலாக துவாதசிங்கிறது ஏகாதசிக்கு அப்புறம் வரதுனால தானியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது, அதாவது மளிகை கடையில் மளிகை சாமான் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். சுப செலவுகள் எல்லாம் செய்யலாம், தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணலாம். நிலையில்லாத பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நிலையுள்ள பொருட்கள், எப்பவுமே நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த நாளிலே மத சடங்குகள் செய்வது ரொம்ப நல்லது. மகர துலா ராசி நேயர்களுக்கு மட்டும் திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். கரணம் அப்படின்னாக்க இன்றைக்கி கரணம் வந்து பாலவ கரணம் அப்படின்னுவோம். பாலவன்னா புலின்னு பேர். மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கும்னால மங்களகரமான காரியங்கள், வீடு, அது சின்ன சின்ன பிரயாணங்கள், இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். சண்டைக்கு ஏதாவது கேஸஸ் ஃபைல் பண்ணணுன்னா இன்றைக்கி ஃபைல் பண்ணலாம். அது ஆஃபீஸ் ரிலேட்டடானதுன்னு பர்சனல் ரிலேட்டடான. புலித்தோல் போர்த்திய சிவபெருமானை வழிபடுவது, இல்லைனா ஐயப்பனை வழிபடுவது, பட்டீஸ்வரர் அப்படிங்கிற பிரம்மாவை வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். நார்மலாக கிராம தேவதைகள் வழிபது, முனீஸ்வரன், முப்படாதி, எப்படி அம்மன் தெய்வத்தை வணங்குவது எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே புலி எப்படி மூச்சு அப்படி இருக்கோம்னா அது மூச்சுத்தன்மையை பண்ணது. அதனால் தியானம் செய்வது, மூச்சு பயிற்சி பண்ணுவது, இதெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக கிடைக்கும். யோகத்திலே வஜ்ர யோகம் அப்படின்னு, வஜ்ரம்னாலே வஜ்ரம் பாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ சிதமாக இருக்கக்கூடியது. அப்போது ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கினா எப்போவுமே சுபிட்சமாக இருக்கும். பூமியை உழுது செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏதாவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க, அந்த இடத்துல ஆணி போட்டு உட்காந்துருக்குறாங்க சார்னு சொல்லுவோங்களே, அதெல்லாம் இந்த வஜ்ரத்தில் இருக்கிறதுனால நடக்கக்கூடியது. எதிர்பார்க்கவே இல்லைங்க, எங்கேயோ போய்ட்டாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே, ஆச்சரியமான காரியங்கள் தான் செய்கிறது. அப்படிலாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வஜ்ரகரணம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல சுபயோக சுபகரண எவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாள் எல்லாருக்கும் பலவிதமான சுபிட்சத்தை தந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி தருகிறது என்பது தீர்மானமாக பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, வெற்றிகளை நோக்கி உங்கள் காய். வெற்றி, ஜெயம், வெற்றி, வெற்றி, இதுதான் உங்களுடைய முதல் எண்ணம். ஆனாலும் சில தடைகள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்களில் தாமதங்கள் உண்டு. உங்களை சுற்றி எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் எதிர்பார்ப்பவரை விட எதிர்ப்பை கொடுப்பவர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பேக் அடிக்கும். மேஷத்தின் தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ரிவர்ஸில் வந்து முட்டுறது தான் ஆட்டோட வேலை. அப்படிங்கிறதுனால நீங்களும் அதை எடுத்துப்பீங்க. எதிர்க்கிறிய இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போய் உற்சாகத்தோடு வந்து முட்டி அவங்கள தட்டி, அதனால் அந்த கோபத்தை, அந்த சினத்தை காட்டி, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறதுல உங்களை சிங்கார வேலை யாருமே கிடையாது. அப்படி பண்ணி அடித்து தூக்கி போய்டுவீங்க. அதனால் அந்த பயம் அப்படிங்கிறது போய் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்ததுனால லாபம் உங்கள் கையில் வந்து நிற்கக்கூடிய நாள் இன்றைக்கு. சாயங்கால வேலை இன்றைக்கி நிம்மதியாக சொல்லுவீங்க, இன்றைக்கி நான் சம்பாதிச்சிட்டேன், பகை மறந்தேன், எனக்கு புகழ் நிச்சயம், அதனால் புகழ் பெற்றேன் அப்படின்னு ஒரு நல்ல வசனத்தை சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய லாபத்தையும் உங்களுடைய வளத்தையும் மேன்மேலும் பெருக்கி கொடுப்பதற்காக 1-5 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருப்பதனாலே வாழ்க்கையே சுபிட்சங்கள் நிறைய கிடைப்பதற்கும் உங்கள் வெற்றியையும் ஜெயத்தையும் உங்களுக்கு தருவதற்கும் இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமைவதற்கும் நீங்கள் வணங்கக்கூடியது முருகப்பெருமானாக இருக்கட்டும். அதனாலே வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் பலவிதமான பெருமைகளும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள். வாழ்க வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய நட்பினாலே வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அவன்தான் என்னை படுத்திட்டான்,
அவன் செஞ்சு சொல்லிட்டான் அந்த காரியத்தினால தான் அது அப்படின்னு சின்ன ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. ஒரு மாற்று கருத்து கூட இல்லாமல் உங்கள் முயற்சிகளிலே தீர்மானமாக யாருன்னா ஒருத்தர் தடையை கிரியேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த அப்புறம் பார்த்துக்கலான்றது எப்பவும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள சோர்வை கொடுத்துக்கூடிய சூழ்நிலை. அதனால் உற்சாக குறைபாடு கொஞ்சம் காணும். நான் செய்கிறதெல்லாம் இவங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு கோபம் வரும். இதெல்லாம் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ட்ரைவ் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நான் பாட்டு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்க. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய ஜோஸ் வந்துடும். செய்யக்கூடிய காரியங்களாம் என்னால் ஸ்வீப் படிக்க முடியும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கொஞ்ச நேரம் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் திணறுவோம், அதுக்கப்புறம் அடிக்கிறான்ல அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மாறினாலும் உங்கள் பால் கிளியராக தெரியாமல் படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து ஆடக்கூடிய சூழ்நிலையில் சாயங்கால வேலையில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கன்ஃபார்ம். இன்றைக்கி பாட்சியும் உண்டு, சுப முகூர்த்தங்கள் இருப்பதனாலே நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி புதிய வரவுகளாகும், புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகும். அவர்கள் மூலயமா ஒரு ரெஃபரன்ஸ் கான்ஃபிடென்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறதுனால ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, இவர் யார் தெரியுங்களா, இவர் யார் சோன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுடைய புகழை பறைசாற்றுவதிலே அப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இன்றைக்கி அமைத்து கொள்ள போகிறீர்கள். அதுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1, 2 என்ற எண்ணெய் இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாய் உங்களுக்கு அமைந்ததும், வெளிர் பச்சை நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட நிறமாக அமைவதும், இன்றைய நாளிலே நீங்கள் விஷ்ணுவை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மை பல தரப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய போக்கிலேயே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் போக்கை யாருன்னா மாற்றினால் மட்டும் நில்லு, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது. எதிர்த்தவன்கிட்ட மட்டும்தான் அவங்க வந்து நிற்கிறது, மற்ற நாள் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக போயிடுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி கோயர். ஆனால் அவங்க எதிர்த்தா மட்டும் விட்றதில்லை. நான் யார் திரும்ப நான் ஒன்று என்ன பண்ணுவேன் பார், நான் யார் காட்டிடுறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடும். அந்த கோபம், அந்த கோபத்தினால் வரக்கூடிய சில நேரத்து கோபத்தில் பயம் உண்டு. செல்லிடத்து காக்க சினங்காக்க அல்லிடத்து காக்கினின் காவாக்கால் என்கின்னு சொல்கிறார் திருக்குறளில். எனக்கு எப்போ முடியுமோ அப்போ கோவப்படலாம், எல்லா இடத்துலையும் கோவப்பட மாட்டிப்போமேன்ற ஒரு பயமும் உண்டு. அச்சிச்சோ அவர்கிட்ட போய் கோவப்பட்டமே அப்படின்னு. அதனால் சில சிக்கல்கள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்படணும், எங்கே வேணாமோ அங்கே அமைதியாக சேர்ந்தணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மேலே இருக்கிறவங்ககிட்ட கோவப்படுறதை விட்டுடுங்க, அது டேஞ்சர். அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ஆபத்து, உங்களை வெல்த்துக்கும் ஆபத்து. அதே மாதிரி உங்களுடைய பண வரவை நிறைய கொடுக்குறவங்ககிட்ட கோபத்தையும் நிறுத்திக்கிடுங்க. அதுவும் உங்களுக்கு பண வரவு லாபத்தை குறைத்து விடும். அது உங்கள் நிம்மதியை கெடுத்துடும் இல்லைங்களா. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அந்த பகைகளை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா அழகாக சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் விருதுபட்டு சென்னையை விலை கொடுத்து வாங்குது அப்படின்னு சொல்லுவான், போயிட்டு தான் பிடிச்சி நம்மளா மாட்டிக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க போதும். மிதுனத்துக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்போது அந்த பிரச்சனையை கலந்து விட்டீர்கள்னா மற்ற எல்லாம் சந்தோஷம். உங்களுக்கு சுக்கிரன் தான் இன்றைக்கி, சுக்கிர தசை அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறார். லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா காட்டுறதுனால சந்தோஷமும் உயர்வும் உங்கள் பின்னாடியே இருக்குது, கவலையப்பட வேண்டாம். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே ஸ்ரீ பெருந்தேவி தாயாரான லக்ஷ்மியை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பல வரப்போகிறது என்பதை முழுமையாக நம்புங்கள். இந்த நாள் ஒரு முழுமையான ஆரோக்கியமான வளத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உற்சாக பெருக்கிலே கரைபுரண்டு கூடக்கூடிய உள்ளத்தை ஒருங்கே கொன்றவன் நீங்கள். உங்கள் குடும்பத்திலே புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வாழ்க்கையின் வளத்தை கொடுப்பதாக அமையப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்களை கேட்கலைங்கிற கோபம் இன்றைக்கி இருக்கும்.
பர்மனெண்ட்டாக என்னுடைய குழந்தை குடும்பம் எல்லாம் சுகமாக இருப்பதற்கான ஒரு கட்டுக்கோப்பான கோட்டையை அமைத்து கொண்டிருக்கிறேன். இது நல்லபடியாக முடியுமா என்ற அச்சம் உங்களுக்கு மனசில் இருக்கும். அதையும் மீறி இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு ஒரு சின்ன ரிலாக்ஸ் மோட்லேயும் இருப்பீங்க. இதெல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது என்பதை அணித்தரமாக மனதில் நம்புங்கள், செயலும் கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு நிம்மதியை தரும். மறக்க வேண்டியது எப்பவுமே சண்டைக்காரனை மனசில் வச்சுக்கிறது முதல்ல விட்டுடுங்க. கிருஷ்ண பரமாத்மா செய்த வேலை என்னன்னாக்கா, இந்த பக்கம் 5 பேரும் அந்த பக்கம் 100 பேரும் சண்டையில் இருந்தாலும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் ஒரு வாட்டிக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தார். அப்படி பகைமை மறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது தான் நல்ல தர்மம் அப்படின்னு போதித்திருக்கிறார். அதனால் மனதிலே நீங்கள் வன்மத்தையும் பகைமையும் வைத்து கொள்ளாமல் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கிட்ட போயிடுங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. அது உங்கள் புகழை உயர்த்துமே ஒழி தாழ்த்தாது. அதனால் வரக்கூடியது உங்களுக்கு ஜெயமான தன்மை, வெற்றி என்ற வாழ்க்கை கொடுக்கும். இது ஒரு சூட்சமம். அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையப்போகிறதுனால 6, 7 என்ற எண் ரெண்டுமே உங்களுக்கு லக்கி நம்பர். கருநீலம் அப்படிங்கிற நீலக்கலர் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் நிறம். சிவபெருமானை வழிபடுவது, பார்வதி தேவி வழிபடுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனாலே மீனாட்சி அம்மனின் அருளாலே இந்த நாள் ஒரு நல்ல நாளாய், சுபிட்சமான நாளாய், உயர்தரமான வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசி அப்படின்னாலே கோபத்தின் உறுப்பிடம்னு ஒரு மனசில் உண்டு எல்லாருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு சிலுத்துக்கிட்டு நான் யார்னு கேட்பீங்க. நீங்கள் தான் சார், உங்களால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், உங்கள் தைரியம் எங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு போகிறாங்க மற்ற ராசிக்காரர்லாம். ஆனாலும் உங்களுக்கு மனசில் எல்லாரும் பயப்படுற மாதிரி இருக்காங்களே, உண்மையிலே பயப்படுறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு இருக்கும். அந்த பயத்தில் நீங்கள் கொஞ்சம் எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் குடும்பத்தை புரிந்து கொண்டு ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதுனால ஒரு கொஞ்சம் மனசில் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. முயற்சி மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை பெருக்குவதனால நிம்மதி வரக்கூடிய நாள் என்று. உங்கள் பகை மறந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களை புகழ் தேடி வைக்கக்கூடியதாக அமைகிறது. நேற்றுக்கு பண்ணி முந்தானத்து பண்ணின்னு எதையும் யோசிக்கிறது கிடையாது. நான் பண்ணிட்டு போட்டோம், நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுனால லாபத்தை பெருக்குவது மட்டுமில்லை, பகை வைத்தனால் புகழும் பெற்று ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்கக்கூடிய நாள். வெற்றி பாதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டுடுச்சு. நீங்கள் அழகாக அந்த ரூட்டில் போயிட்டே இருக்கிறீங்க. சில தடைகள் உண்டு. நீ நடந்து போகும் பாதையிலே சில நண்பரும் வரக்கூடும், சில நரிகளும் விளையாடும். அப்படின்றனால தடைகளை தெரிந்து கொண்டு அந்த எதிர்ப்பை தள்ளிவிடக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொண்டீர்களால் உற்சாகமான போக்கு உங்களை உயர்வை தருவதாக அமையும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதற்கு 4, 8 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், கிரே கலர், வெள்ளை கலர் அப்படிங்கிற அந்த கலர்களை யூஸ் பண்ணுவதும், இந்த நாளிலே சாயாதேவி சேர்ந்த இந்த சூரிய பகவானான உங்கள் ராசிநாதனை வணங்குவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சத்தை தரும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்பதில் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். நான் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன் சார். அதில் நிச்சயம், சர்வ நிச்சயம், எனக்கு சுகம் இல்லையே அந்த காரியம் வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானமாக இருக்கீங்க. அது சப்தம் இல்லை, நல்லது தானே. ஆனால் ஒரு பயம் உண்டு. நான் அப்படி இருக்கேனே, இதனால் எனக்கு வாழ்க்கையில் சில செட்பேக்ஸ் வந்துடுமா அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
எல்லாருக்குமே ஒரு எண்ணம் உண்டு சார், எப்பவுமே எல்லாருமே லாபத்தை தான் நோக்கி ஓடிட்டுருக்குறான், எல்லாருக்கும் பணத்தில் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, யார் சண்டைக்காரன் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடனால ஈஸியாக அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. சண்டைக்காரனும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதனா அமைந்தனால உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்குது. உங்களோட சண்டை போட வரவன் என்ன சொல்கிறா, அவரா சார், அவர் நல்லவர் சார் அப்படின்ட்டு உங்களை வந்து சர்டிஃபை பண்ணிட்டு போகிறான். சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் உங்களை மாற்றி விடுகிறது. அதனால் உங்களுக்கு லாபம், உங்களை பற்றின திறனாய்வில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் மேலே நிற்கிறக்கூடிய சூழ்நிலையும், சில நாட்களிலே சில காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும், இன்றைக்கு நாளில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அஸ்தத்தில் உட்கார்ந்துருக்கிற அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்கள் கன்னி ராசிக்குள்ளே இருக்குது. அதில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். மனசில் சில கிளேசங்கள் கேதுவுடன் சேர்ந்ததுனால வரும். அதனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாம் நடக்கும், மெதுவாக தான் நடக்கும். எதிர்க்கிறவன் எதிர்த்துட்டு போட்டும் கவலைப்படாதீங்க, போயிட்டே இருங்க. உற்சாகம் என்பது மனதிலே இருக்கிறது. ஞானத்தை தெளிவையும் பெற்றுவிட்டால் உற்சாகத்தின் அந்த கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளமாக போய்கொண்டே இருப்பீர்கள். அப்படிங்கிறத மனசில் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த நாள் இன்றைக்கு 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நரசிம்ம பெருமாளுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சுலக்ஷ்மின்னு சொல்லுவோம், லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்க மடியில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தை நீங்கள் வணங்குவதனால் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும். வாழ்க்கையின் வளமும் நலமும் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளம். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. என்னை ஒருத்தர் டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு கோபம் வரும் அப்படின்றதில் எனக்கு கிளியராக இருக்கீங்க. யாரும் என்னை போலீஸ் பண்ணக்கூடாது. எனக்கே என் வேலை கரெக்டாக செய்ய தெரியும். என்னை இன்னொருத்தன் பார்த்து டிக்டேட் பண்ணும் அவசியமே கிடையாது. நான் செய்கிற காரியம் நான் சரியாக தான் செய்வேன். சரியாக செய்யலைன்னா வந்து சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உங்களை தன்னிலைப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்வதை நீங்களே எக்ஸாமின் பண்ணி சொல்லுவீங்க, நான் கரெக்டாக பண்ணேன். அப்படிப்பட்ட மைண்ட் செட் உங்களுக்கு. ஏன்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. புதுசாக ஐடியா க்ரியேட் பண்ணி அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தெரியும். இப்படித்தான் பண்ணணும் சார், இதுதான் கரெக்டு அப்படின்னு அந்த அதை காட்டக்கூடிய ஆசாமியம். வேகம் விவேகம் ரெண்டும் கலந்து கொண்டே ஒரு விஷயம் உங்களுக்கு. அதனால் எதுவுமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்படி செய்யும்போது சில விஷயத்தில் பயம் வரும். ரொம்ப ஸ்பீடாக போகிறோமா, சரியில்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பயப்படாதீங்க. உங்களுக்கு வருவதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறதுனால தான் இன்றைக்கு அஸ்தம் என்ற 11வது நட்சத்திரம் 11வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கன்னியா ராசிக்குள்ளார நம்ம சந்திரன் உள்ளே வரார். 10, 11 அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். சின்ன சின்ன செலவுகளை கொடுப்பார். இன்றைக்கி எல்லா லாபமாக வந்துடுத்துனா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் செலவு கொடுப்பார். ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்கான வழியும் காட்டிடுவார். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், தூற்றுவார் தூற்றலும், போற்றுவார் போற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் டக் டக் டக்குன்னு மூமெண்ட் ஆகிடுச்சுனே வந்துடும். அப்படி இந்த நாளே ஒரு மாற்றத்திற்கு உட்பட்ட நாளாக மாற்றுவதற்கு 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், இந்த ராசியின் தன்மையிலே பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பண வரவையும் பொருள் வரவு மட்டுமில்லாமல் புதிய உறவு முறை வரவுகளையும் சந்தான லக்ஷ்மி என்ற அந்த பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் இன்றைக்கு நன்றாக அருளட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளர்ப்போம். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுக்கு என்னங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை எப்பொழுதுமே நல்லா காவந்து பண்ணி கொண்டிருக்கிற குரு
தன் பார்வையினாலே இன்றைக்கி சந்திரனை பார்ப்பதனாலே குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. நல்ல சுகங்கள், நல்ல லாபங்கள், நிம்மதியான வாழ்க்கை, இதை இன்றைக்கி கன்ஃபார்மாக உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறேன். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதையும் தடை இல்லாமல் வெற்றியை நோக்கி பயணிப்பதாக அமைய போதும். மத்தியானம் வேலை சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து நிற்கிறது பயப்படுவாங்க. உங்கள் வார்த்தைகளே இன்றைக்கி தன்மையான வார்த்தை, ஐஸ் க்யூப் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நான் அன்பின் அடிப்படையிலே சில வார்த்தைகள் பேசுவேன் அப்படின்னு மனசில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. பகை மறந்து ஒரு நல்ல ஒரு தன்மை வந்தாலே வாழ்க்கையில் சுபிட்சம் வந்துவிடும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரையும் வாழ்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க வளத்துடன் ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் இல்லையா, அது வாழ்க வளத்துடன் சொல்லும் போதே அடுத்தவங்க வளத்தை பற்றி எண்ணங்கள் வர வேண்டும் என்பதனால் தான் அப்படி பகை மறந்து சொல்வது அப்படின்னு சொல்கிறோம். வாழ்த்துவதனாலே வாழ்க்கை வாழும், இதுதான் சொல்லியிருக்கு தன்மை. அப்படி நீங்கள் வாழ்த்துவதை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றால் உங்கள் குடும்பம் நல்லபடியாக ஆகிடும் இல்லைங்களா. மனசுலேருந்து கோபம் போயிடுமா, பயம் போயிடும், சுகம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், லாபம் வந்துடும். இதுதான் ட்ரிக்கு. இதை செய்யக்கூடிய நாளில் இந்த நாள் 1, 3, 5 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாய் அமைகிறது. இன்றைய நாளிலே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகனை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனாலே முருகனுடைய வெளிர் மஞ்சள் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் தர நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. லாபத்தை நோக்கியே வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது சார், ஆனால் லாபம் எங்கே தேடுவேன்னு தேடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள், ஒரு நல்ல ஒரு லாபம் எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை கன்ஃபார்மாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துரும். இன்றைக்கி நாள் உங்கள் முயற்சிகளின் வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. சில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இது நடக்கும். எதிர்ப்புகளை ஈஸியாக சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. உற்சாகம் உண்டு. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே சுகத்தை எண்ணி செய்யக்கூடியதில் சில விதமான பயங்களும் கலந்திருக்கும். வேறு எனக்கு வந்து நீங்கள் பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லாமல் எனக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்தையும் காட்டும். ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. குடும்பத்திலே உறவுக்காரங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களெல்லாம் பார்த்து அவங்களோட பேசி ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதனாலே வரக்கூடிய அந்யோன்யத்துடைய கூடிய ஒரு உற்சாகம் இன்றைக்கு இருக்க போகிறது. கவலைகளை மறந்து ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நடத்தப் போகிறீர்கள். இதனால் நிம்மதியின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சகட்டத்துக்கு அடையப் போகிறீர்கள். அமைதி நிலைத்திருக்க போகிறது. வாழ்க்கையிலே உங்களுடைய புகழ் பறைசாற்றப்படும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நோட்டபிள் வேர்ட்ஸாக எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் ஜெயத்தை கொடுப்பதனால இன்றைக்கு நாளே ஒரு உற்சாகம் நாள்னே சொல்லலாம். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டியதையும் ஐயப்ப பெருமான், அவரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் புதிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் காணப்போகிறீர்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்தோடு. வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எந்த காரியம் செய்தாலும் எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் சார் நான் செய்யக்கூடிய காரியம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ரூலை போட்டுட்டு நிம்மதியாக அதில் அழகாக ப்ராப்ளம் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடியவர். உங்களுடைய ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பீடு அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுடைய கண்ட்ரோல் என்னன்னு தெரியும், அந்த கண்ட்ரோலை எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதில்ல. இப்படி உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுது.
உங்களையும் நிறைய பேர் பிடிக்காமல் அவங்கள்ட்ட ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் எல்லாரையும் ஒட்டுநினச்சி போகிறதே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு புகழை சேர்த்து கொண்டு இருக்கிறது என்பதும் ப்ளஸ் பாயிண்ட். இப்படிப்பட்ட இன்றைய நாளிலே கால வேளையில் கொஞ்சம் காரியங்கள்லாம் மெதுவாக நடக்க போகுது. அதுக்காக சோர்ந்து விடாதீர்கள். மத்தியான வேலையில் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை அதிகமாக உங்களை நிலைநிறுத்தி கொண்டு ஜெயிப்பதற்கான நாளாக இதை மாற்றப் போகிறது. ஆனால் காலையில் இருக்கக்கூடிய தாமதத்தை மட்டும் ஓர வச்சுருங்க, பயப்படாது. உங்களை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஓடிடுவாங்க. அவங்கள்ட்ட எதிரிகள் அப்படிங்கிறவங்க இல்லை. அதனால் பயம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப கோவப்படுறதை இன்றைக்கி விட்டுடலாம். சுகத்தை கொடுக்கக்கூடிய நாளிலே இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலரான நாள். கோவில் பூஜை, சுவாமி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. மனதிலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. முழுமையாக சொல்லணும்னா இந்த நாள் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளின் தன்மையினாலே 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாய் அமைவதும், கரு நீலம் அப்படிங்கிற நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும், இன்றைய நாளின் நாயகனான சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமான பலவிதத்திலும் மங்களத்தையும் வாழ்விலே பெரிய வளமையையும் கொடுக்கும் என்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையப்போகிறது. வாழ்க வளர்த்து. வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நார்மலாக நீங்கள் யாரையுமே பகைன்னு எடுத்துக்க மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சமமாக யோசித்து அவங்களோட இன்னும் நட்பு பாராட்டி அவங்களோட செல்வீங்க. உங்கள் வாழ்க்கையிலே யாருன்னா குறுக்கிட்டாக்க அவங்கள கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசிச்சுட்டு தான் நண்பராக சேர்த்துப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறதே கொஞ்சம் தடையாக இருக்குது. முயற்சி தடைகளை மூவ வேண்டும். முயற்சி தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னுக்கு கொண்டு போகுன்றது நல்ல ஆணித்தரமாக நம்ப வைக்கக்கூடிய நாளில் இந்த நாள் ஒன்று. தடையை உடை, உங்களுக்கு கிடைக்கும் ஜெயம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மனசில் நல்லா வச்சுக்கிடுங்க. உங்களோட தடைகள் எதெல்லாம் அப்படின்னு நல்லா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. சின்ன நோட் போடுங்க. எதெல்லாம் நெகட்டிவ் எதெல்லாம் பாசிட்டிவ்னு போடுங்க. பாசிட்டிவெல்லாம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி அழகாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா எதிர்ப்புகள் குறையும். அதனால் வரக்கூடியது உங்களுக்கு உற்சாக ஒரு வரவேற்பு கிடைக்கும். உற்சாகம் வந்ததுனால சந்தோஷம் வந்துடும் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக. மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு அதெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தைகளாக இருக்குது இல்லைங்களா? இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புக் ஃபுல்லாக பூங்கொத்து மாதிரி வந்து நிற்கும். அதனால் லாபத்தை நோக்கி மனம் போக ஆரம்பிக்கும். வெற்றியின் ரகசியம் என்னது? ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ குடும்பத்திலே எல்லாருமே நல்லா ஆரம்பித்து அவங்க குடும்பத்திலே குழப்பமே இல்லை சார், நல்லா படிக்கிறாங்க சார், அவங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக ஆகுது, அடுத்தடுத்த வரன்கள் கிடைத்து விட்டது, குழந்தைகள் பேர் இருக்கிறது, வாழ்க்கையில் அவங்க முன்னேற்றத்துக்கான அனைத்து விதமான தடைக்கற்களும் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் இந்த நாள் ஒன்று. இந்த நாள் உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். மூவ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகிறது. இதனாலேயே 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகரமாக அமையும் என்பதனால் ஸ்ரீதேவியை வழிபடுவதும், லக்ஷ்மி தாயார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான பொன் பொருள் வஸ்து அத்தனை அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரட்டும். இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எப்பொழுதுமே உங்களுடைய சுறுசுறுப்பினாலே அத்தனை பேரையும் கட்டி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே அத்தனை பேரையும் கவர்ந்து இழுத்து ஒருங்கே வைத்திருக்கிறீர்கள். இதை செஞ்சவர் இவங்க தாங்க சார்னா, அப்படியா? நம்பவே முடியலைங்க சார், சூப்பர், இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறாங்களே, சூப்பர் சார் அப்படின்னு உங்களை அப்படி பாராட்டி அதனுடைய தன்மையிலே உங்களை சீராட்டி உங்களோட சேர்ந்து அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அத்தனை விதமான அந்த லகானை இழுத்து வச்சுருக்கீங்க. அதனால் புகழ்பெற்று இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலே
பல விதத்திலும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாளில் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களிலே சின்ன சின்ன தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் அவங்க வலப்பக்கம் இழுக்க நீங்கள் இடப்பக்கம் இழுக்க ஒரு டகஃபார் உண்டு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அவங்க சொல்லக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த நாள் நல்லாயிடும். உங்களுடைய முயற்சியிலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிலவங்க எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறது எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். பிளைண்டாக எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கோட்டை போடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு உடனே கோவப்படுறது அப்படின்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா பயப்படுறது. இந்த ரெண்டு தான் உங்கள்கிட்ட பிரச்சனை. ஒன்று கோவப்படுறீங்க, இல்லைனா எதிர்த்துடுறீங்க, பயந்துடுறீங்க. இந்த ரெண்டுமே வேண்டாம். எதுக்குன்னு கொஞ்சம் ஆராயுங்க. ஆராய்ந்து பார்ப்பது தான் அறிவு அப்படின்னு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். தப்பு ஒன்றும் கிடையாது. பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க, சந்தோஷம் கிடைக்க போகுது. ஏன் பயப்படுறீங்க? யோசித்து அவங்க சொல்கிறதுக்கு நிறை குறைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அந்த முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. அதனால் சொன்ன பேச்சை அழகாக கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாங்களோ புரிந்து கொண்டு நடத்தினீர்களானா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். ரங்கநாத சுவாமி அப்படிங்கிற இந்த ஸ்ரீரங்கநாதரை வழிபடுங்கள். இதனால் ஒரு இனிய நாளாய் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் பலத்தையும் பெருக்கிற ஒரு நல்ல நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன்.